வணக்கம் நண்பர்களே. தமிழக சட்டசபை தேர்தல் 2026 23ஆம் தேதி நடக்கிறது. இன்று 21 ஏப்ரல். இன்று மாலையோடு தேர்தல் கருத்து கணிப்புகள் நிறுத்தப்படும் என்பதால் இப்போது நாம் நேயர்களுக்கு நம்முடைய கருத்து கணிப்புகளுடைய இறுதி முடிவை அளிக்கிறோம். இந்த கருத்து கணிப்பில் உற்சாக பிழை என்று ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த உற்சாக பிழை நடந்தால் இந்த கணிப்புகளில் பெரிய மாற்றம் இருக்கும். இல்லை என்றால் இந்த கணிப்புகள் ஓரளவுக்கு நம்முடைய அந்த கள யதார்த்தத்தை பிரதிபலிக்கும். அது என்ன உற்சாக பிழை? இந்த காணொலியின் கடைசியில் சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் இதில் நம்ம என்ன கருத்து எடுத்துருந்தோங்கிறீன்னு சொல்கிறோம். முதல்ல அந்த சர்வேவுடைய அளவீடுகளை சொல்கிறோம். கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீங்க அப்படின்னு கேட்டால் அதிலிருந்து என்ன மாற்றம் வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதால் அந்த கேள்வியை முதல்ல முன்வைத்தோம். அப்போ திமுகவுக்கு தான் நான் வாக்களித்தேன் அப்படின்னு 44% பேர் சொன்னாங்க. அதாவது சர்வேல கலந்துக்கிட்டவங்கள. அதிமுகவுக்கு தான் வாக்களித்தேன் அப்படின்னு 38% பேர் சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு அப்படிங்கிறது 7%. முதல் முறை வாக்காளர்கள் 11% பேர் போன 2024 லோக்சபா தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க. சரி, இது ஒரு கணிப்பு. அப்போ திமுக தான் அதிகமான பேர் திமுகவுக்கு வாக்களித்திருக்காங்க. அதனால தான் 39 வந்திருக்காங்க. இது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. தமிழகத்தை மத்திய அரசு பாரபட்சமாக நடத்துகிறது அப்படின்னு திமுகவுடைய அத்தனை பேச்சாளர்களும், திமுகவுடைய முதல் கட்ட இரண்டாம் கட்ட பேச்சாளர்களும் தொடர்ந்து மேடைகளில் வலியுறுத்தி வருகிறார்கள். அப்படி தமிழக அரசு உண்மையிலேயே பாரபட்சமாக நடத்துதா அப்படின்னா 27% பேர் ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிக்கணும், 36% பேர் பாரபட்சமாக தான் நடத்துது அப்படின்னு. ஓரளவுக்கு பாரபட்சமாக நடத்துது அப்படிங்கிறது 29% பேர். இல்லை, பாரபட்சமாக நடத்தவே இல்லைன்னு சொல்கிறது 35% பேர். ஸோ ஆம்னு சொல்கிறதுக்கும் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் இடையில் 1% தான் வித்தியாசம் இருக்குது. அப்போ மத்திய அரசு உண்மையிலேயே இது பாரபட்சமாக நடத்துகிறதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. திமுகவின் அந்த மத்திய அரசை நோக்கிய எங்களுக்கு நிதி தரல, எங்களை பாரபட்சமாக நடத்துதுன்னு சொல்கிற அந்த குற்றச்சாட்டு இப்போ கேள்விக்குறியாகுது. சரி, திமுக அரசினுடைய செயல்பாடு எப்படி? 5 வருஷம் எப்படி ஆண்டிருக்காங்க? அப்போது சூப்பர்னு சொல்கிறது 19% பேர், மோசம்னு சொல்கிறது 41% பேர், பரவாயில்லைன்னு சொல்கிறது 40% பேர். இப்போது நீங்கள் மோசம், திமுக அரசினுடைய செயல்பாடு மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பரவாயில்லைன்னு சொல்கிறதுக்கு இடையில் 1% தான் வித்தியாசம் வருதுனாலே அது மோசம் அப்படிங்கிறது தான் போகும். அப்போ இது திமுகவுக்கு ஒரு பலவீனமாக தான் நம்ம இதை பார்க்குற வேண்டியிருக்கு. முதல்வரின் சரி, இது ஒட்டுமொத்த அரசினுடைய கணிப்பு நம்ம எடுத்தது தனிப்பட்ட முறையில். ஏன்னா எல்லா அமைச்சர்களுடைய செயல்பாடும் அதில் கலந்துருக்கும். இப்போ முதல்வர் ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? திமுக அரசை விமர்சித்தாலும் முதல்வரை தனிப்பட்ட முறையில் பாராட்டக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்பதால் அந்த கேள்வியை முன்வைத்தோம். சூப்பர்னு சொல்கிறவங்க 21% பேர், மோசம்னு சொல்கிறவங்க 38% பேர், பரவாயில்லைன்னு சொல்கிறது 41. இது இங்கேயுமே அந்த இடைவெளி மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அதாவது மோசம் சொன்னதுக்கும் பரவாயில்லைன்னு சொன்னதுக்கும் இடையில் 38, 41. இந்த 3%ங்கிறது சரி செய்யக்கூடிய அளவில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் சிரமப்பட்டு தான் நீங்கள் சரி பண்ணணும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லை. அவர் சரி செய்ய முடியாது. ஏன்னா அவர் காபந்து அரசு முதல்வர். கிட்டத்தட்ட இன்னும் 2 நாளில் தேர்தல் இருக்குது. அதனால் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். துணை முதல்வர் உதயநிதி, அதுக்காக தான் இந்த தேர்தலே நடக்குங்கிற மாதிரி தான் திமுக நினைக்குது. ஈவன் சீனியர்களுக்கே சீட் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்த காலங்கள் இருக்குது. அதனால் துணை முதல்வர் உதயநிதியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சூப்பர்னு சொல்கிறவங்க 17% பேர், மோசம்னு சொல்கிறவங்க 44% பேர், பரவாயில்லைன்னு சொல்கிறவங்க 39% பேர். அப்போ இது மோசம்தான் இல்லையா? ஏன்னா நம்ம எடுத்த சர்வேல கொஞ்சம் நியர்பையில் இருந்தால் கூட பரவாயில்ல. இது கிட்டத்தட்ட 5%ங்கிறது சரி செய்யவே இயலாது. அதுவும் இப்போ சரி செய்கிற வாய்ப்பும் இல்லை. நாளையிலேருந்து துணை முதல்வர் நல்லா செயல்படுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷன் 2 நாள். திமுக அரசின் மீது எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டுக்கு சரியானதுன்னு 52% பேர் சொல்லியிருக்காங்க. சுத்த பொய்ன்னு சொன்னது 14% பேர் தான். அப்போ அதில் கொஞ்சம் அவங்க மார்க்கு கம்மியாக தான் வாங்குறாங்க. சரி, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சூப்பர் அப்படின்னு 11% பேர், மோசங்கிறது 55, பரவாயில்லைங்கிறது 34. அப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது தான் ஒட்டுமொத்த அந்த சர்வேயினுடைய காட்சி அமைப்பு, கருத்து அமைப்பாக இருக்கிறது. திமுக அரசுக்கு 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா
10க்கு 10 கொடுத்தது வந்து 13% பேர் தான். இடைப்பட்ட மதிப்பெண் 10க்கு இடையில 5, 6 அப்படின்னு கொடுக்கறது வந்து 58% பேர். 0ன்னு கொடுத்தது வந்து 29% பேர். அப்போ இது வந்து ஒரு மாடரேட்னு சொல்லுவாங்கல்ல, மீடியம் மார்க் தான் அது வாங்குது அரசாங்கம். ஸோ இது மீடியம் மார்க் வாங்கிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம்னா மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் இதுக்கு 0 கொஞ்சம் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. சரி, திமுக ஆட்சியில் ஊழல் இருக்கிறதா? நம்மளுடைய கருத்துக்களை கடைசியில் சொல்கிறேன். திமுக ஆட்சியில் ஊழல் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஆம் அப்படிங்கிறது 49% பேர், இல்லைங்கிறது 9% பேர். எல்லா ஆட்சிகளையும் போல எல்லாரும் மாதிரி தான் அவங்களும் அப்படிங்கிறது 42%. இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? ஊழல் இருக்குது அப்படின்னா எல்லா ஆட்சியிலையும் இருக்குதுன்னு சொல்கிறவங்க 42% இருக்கிறாங்க. சரி, அதை வைத்துக்கொள்வோம். ஊழல் இருக்குது. இது ஊழல் வந்து தேசிய வியாதி. இதை போய் எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. ஓகே, சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி எது? திமுக ஆளுங்கட்சி. எதிர்க்கட்சி எது அப்படின்னு கேட்டால் அதிமுகன்னு 66% பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் கேட்குறதெல்லாம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் சொல்கிறோம். தாவேகா வந்து 17% சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து 11% அப்படின்னு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ சிறப்பாக செயல்படுற எதிர்க்கட்சியாக அதிமுகவை தான் பார்க்குறார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுவது எந்த கட்சி? ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாருமே வாக்குறுதியை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வராங்க. எந்த கட்சி நிறைவேற்றியிருக்கு? அதிமுக 42%, திமுக 35%. இதுதான் வாக்குறுதியை நிறைவேற்றுன்னு மக்கள் நம்புகிறாங்க. மற்ற கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வரல. இவங்க 2 பேரை பற்றி தான் நம்ம எடுத்துக்க முடியும். விஜயினுடைய அரசியலை பற்றி ஏற்கனவே நான் கருத்து கணிப்பை தனியாக ஒரு பதிவாக போட்டிருக்கேன். அந்த பதிவிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். 2 திராவிட கட்சிகளும் ஒரே மாதிரி அப்படிங்கிற சீமானுடைய கருத்துக்கு வந்து சரியானது தான்ங்கிறத 54% பேர் சொல்லிட்டாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் இப்போ பிரிச்சுட்டு போகிறது தான். திமுக நல்ல கட்சின்னு சொல்கிறதும் 21%, அதிமுக நல்ல கட்சின்னு சொல்கிறது வந்து 25%. ஸோ இந்த சீமான் சொன்னதில் இதுதான் நம்முடைய கருத்து கணிப்பில் வர்றது. இந்த தேர்தல் திமுகவுக்கும் யாருக்குமான போட்டி? ஏன்னா விஜய் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் சொல்கிறாரு. அப்போ இல்லை, யாருக்குமான போட்டின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அதிமுக தான். அப்படி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு 68% பேர். தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் தான் அப்படின்னு சொல்கிறது 26%. நாம் தமிழர்னு சொல்கிற ஒரு 6% இருக்காங்க. சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி தலைவர் அஃப்கோர்ஸ் அது பழனிசாமி தான் குறிப்பிடும். ஏன்னா அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். மற்ற யாரும் ஒரு பெரிய லெவலில் இல்லை. யாருடைய பிரச்சாரம் ஏற்கும்படியாக இருக்கிறது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரம் 35% ஒரு ஏற்கும்படியாக உள்ளதாக கூறுகிறார்கள். ஸ்டாலின் ப்ளஸ் அவங்களுடைய கட்சி சார்ந்தவங்களாம் 31% பேர். விஜயினுடைய பிரச்சாரம் ஏற்கும்படியாக இருக்கிறதா அப்படின்னா 22% பேர் ஆமான்னு தான் சொல்கிறாங்க. 22%. சீமானுக்கு ஒரு 12% சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடித்த முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்வியை வச்சா பழனிசாமி அப்படின்னு சொல்கிறது 36%, ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறது வந்து 35%, விஜய்னு சொல்கிறது வந்து 22%. ஓரளவுக்கு இந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம கூர்மையாக தான் கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ ஏற்கனவே மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவங்க அதிமுகவும் திமுகவும். அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு இடையில் ஒரு 5% வித்தியாசம் இருக்குது. இது எங்கே வேணாலும் டேன் ஆகலாம் அப்படிங்கிற வாய்ப்பு தான். 4 முனை போட்டியா அப்படின்னு கேட்டால் அதில் திமுக தான் முதல்ல நிற்கிது. 4 முனைன்னு வரும்போது. ஏன்னா அதில் அதிமுகவுடைய வாக்குகளை கொஞ்சம் பிடிக்கிறாங்க. இப்போது இதெல்லாம் ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்தையே பிரதிபலிக்கக்கூடிய சர்வே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். காரணம், கடந்த 1 மாத காலமாக நாம் பல ஆய்வுகளை செய்து பல பத்திரிகையில் வெளிவந்த செய்தி, நாம் நேரடியாக சந்திக்கும் மனிதர்களிடமிருந்து நாம் புரிந்து கொள்வது, யதார்த்தமான பேச்சுகளின் மூலம் புரிந்து கொள்வது. இந்த உற்சாக பிழை என்ற ஒரு முக்கியமான சொல்லை நான் சொல்கிறேன். உற்சாக பிழை என்பது எந்த கட்சி அந்த உற்சாகத்தை ஏற்படுத்துகிறதோ அதனால் ஏற்படக்கூடிய ஒரு பிழை. உதாரணமாக, நான் இதுவரைக்கும் இப்போ ஆண்டுட்டு இருக்கிற ஸ்டாலின் தான் நான் ஓட்டு போடணும்னு வச்சுருக்கிறேன், அல்லது இவருடைய ஆட்சி சரியில்லை, நம்ம பழனிசாமிக்கு தான் ஓட்டு போடுவோம், இல்லை இவங்க 2 பேருமே வந்து திராவிட கட்சிகளுடைய சரியில்லை, விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், சீமான் நல்லா பேசுகிறாரு, சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நான் இந்த 4 பிரிவுகளாக நான் வைத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 4 இதில் இதை தான் செய்யணும்னு வச்சுருக்கேன். ஏதோ ஒன்றா நான் இருப்பேன். ஒரு உதாரணத்துக்கு என்னை நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இறுதி நேரத்தில், இன்று தான் பிரச்சாரத்தினுடைய இறுதி நாள், நாளை ஒரு நாள் எந்த பிரச்சாரமும் இருக்காது. நாளை ஒரு நாள் சிந்திக்கும் கிடைக்க வாய்ப்பில்
யாரோ ஒருவர் சொன்னது முன்னால் சரின்னு சொன்னது அப்புறம் தப்புன்னு படலாம், அல்ல முன்னால் தப்புன்னு சொன்னது இப்போ சரின்னு படலாம். முரண்பாடுகளும் சமன்பாடுகளும் மாறி மாறி வரும் பொழுது இந்த உற்சாக பிழை ஏற்படும். இந்த உற்சாக பிழையில் முடிவுகள் மாறக்கூடிய வாய்ப்பு. என்ன காரணம்? பெரிய வித்தியாசங்கள் இல்லாமல் இருக்கிறது திமுக அதிமுக இவங்களுக்கு இடையிலான அந்த வாக்கு சதவீதம். நாம் சர்வே ரிப்போர்ட்டில் எடுத்த வாக்கு சதவீதம் இதில் எது ஃபேக்டர் தீர்மானிக்கும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, விஜய் யாருடைய வாக்குகளை மிக அதிகமாக சேதாரம் ஏற்படுத்துகிறார் என்பதை குறித்து தான். அதில் அவர் திமுகவுக்கு ஏற்படுத்துவார் என்பதற்கான அதிக வாய்ப்பு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். என்ன காரணம்னா, இந்த ஆட்சிக்கு எதிரான மனப்பாங்கு எப்போதுமே ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வரத்தான் செய்யும். விஜய்க்கு இருக்கிற சினிமா கவர்ச்சி ப்ளஸ் அவருக்கு பின்னால் எந்த கேள்வியும் கேட்காமல் பின்தொடர்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள், இந்த இரண்டும் ஆட்சிக்கு எதிரான மனப்பாங்கும் விஜயினுடைய கட்சி ஆட்களும் சேரும் பொழுது இது திமுகவுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. காரணம், அதிமுகவுக்கு என்று பெரிதாக குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அவருடைய பழைய தவறுகளை சுட்டி காட்டலாம். எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் இவங்க விமர்சிக்கலாம். அதுதான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி பெரிய குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியல. கொடநாடும்பாங்க, அதில் ஒன்றுமே இருக்காதுன்னா நான் வழக்குக்குள்ளே போகல சொல்கிறேன். அப்போது இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த போட்டி மிக சுவாரஸ்யமான அதிக சவால்களை கொண்ட களமாகத்தான் இருக்கிறது. எல்லா கட்சிக்குமே விஜய் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவார் என்றால் வாக்குகள் ஒரு 22% மேக்சிமம் என்று சொல்கிறார்கள். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 12% கிடைக்கும் என்பது நம்முடைய கள யதார்த்தமாக இருக்கிறது. இப்படி இந்த தேர்தல் சர்வே இதெல்லாம் நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் குறிப்பிட்டது போல உற்சாக பிழைகளின் காரணமாக இறுதி நேரத்தில் மாறக்கூடிய வாய்ப்பு. ஆனால் இப்போதைக்கு இரண்டு கட்சிகளுமே அதிமுக திமுக இரண்டுமே சம பலத்தில் நின்றுதான் களத்தை சந்திக்கின்றன என்பதுதான் நமது இறுதி முடிவாக இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வரட்டும், அன்றும் நாம் பேசுவோம். தேர்தல் முடிவுகள் எப்படி பிரதிபலிக்கிறது என்பதையும் பேசுவோம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.